என்னங்க போலாமாங்க? Thank you. வாங்க. ஹலோ 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 அம்மா, கேக்குதாம்மா? அம்மா கேக்குதா நான் பேசுறது? ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். சரிம்மா சரிம்மா. இங்க கிளைமேட்ல நல்லதா இருக்குமா, அவ்வளோ ஒன்றும் குளிர் இல்ல. கணபதி ஐயர் வரேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வந்துருவாருமா. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சாப்பிடலமா? சரிம்மா வச்சுட்டுமா, பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம நீங்க 4 காட்டேஜ் கேக்குறீங்க. ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே வாங்க கணபதி ஐயர், எப்படி இருக்கீங்க? க்ஷேமமா இருக்கேன். நீங்க? சௌக்கியமா இருக்கிறேன். நீங்க வந்ததும் மாதவி மேடம் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஒரு நிமிஷம். பரவாயில்லைங்க, நான் நேர்லயே போய் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க? மியூசிக் டைரக்டர் ஏவிஎஸ் சார் சொன்னார்ல, ஆமா, நம்ம ஏரியாவில் ஒரு மியூசிக் காலேஜ் கட்ட போறாங்கன்னு. அது விஷயமா தான் ஒரு ஐடியா கொடுக்க மாதவி வந்திருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். மூர்த்தி சார், ஐயாவை பிரின்ஸ் காட்டேஜ் கூட்டு போ. ஓகே சார், போயிட்டு வாங்க. வாங்க ஐயா. வரேன் சார். வாங்க. வாங்க ஐயா. நமஸ்காரம். வணக்கம். நான் தான் கணபதி ஐயர். நான் தான் மாதவி. உள்ள வாங்க, உட்காருங்க.
என்னோட சிறிய அன்பளிப்பு. இது இது கொடைக்கானலுக்கே உண்டான ஸ்பெஷல் ஐட்டமா, ஹோம்மேட் சாக்லேட், வீட்லயே செஞ்சது. ஓ அப்படியா? தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என் ஆத்துக்காரி செஞ்சது. அவ சமையல் நன்னா செய்வாளோ இல்லையோ, சாக்லேட் நன்னா செய்வா. அவகிட்ட இங்கிலீஷ்காரனே தோத்துடுவான். அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணுவான். ரொம்ப நன்றி சார். நன்றிலாம் எதுக்குமா? விருந்தினர்களை உபசரிக்கிறது நமக்கே உருவான தனி அடையாளமாச்சே, அதான் நான் செஞ்சேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நீங்க அந்த கோயிலை விட மாட்டீங்க போல இருக்கு. அப்படி உட்காரலாமா? உட்கார. தம்பி, இங்க மியூசிக் காலேஜ் கட்டுற விஷயமா சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டணும். நிறைய வேலைகள் இருக்கு. இன்னைக்கு முடியாதுப்பா, நாளைக்கு வேணா பார்க்கலாம். வாங்கம்மா, போலாமா? டிஃபன் சாப்பிட இங்க நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கா? இங்கேயே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கும். வாங்க போலாம். வேற என்ன சார் சாப்பிட்றீங்க? போதும். ஏன் வேற ஏதாவது சாப்பிடலாமே? வேற என்னங்க இருக்கு? பூரி பொங்கல் இருக்கு. பூரி சாப்பிடலாமா? இல்ல, அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. ஓகே சார். நீதானே பசியா இருக்குன்னு சொன்ன. என்ன மனோ? எனக்கு போதும். ஒரு பூரி கொடுங்க. சரிங்க. எனக்கு ஒரு காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகே சார். மனோ, என் கைய கொஞ்சம் கிளுங்களேன். ஏன்லாம் கேட்காதீங்க, கிளுங்க. சரி, நானே என்ன கிளி பாத்துக்கிறேன். வலிக்குதுங்க. அப்போ நடக்கிறதெல்லாம் உண்மைதாங்க. நான் ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, உண்மைதாங்க. நம்ம ரியலாவே ஹனிமூன் வந்திருக்கோம். நீங்க சாப்பிடுங்க. ஏமனோ, என்னை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? சும்மா சொல்லுங்க, எதனாலும் ஓகே. எனக்கு எனக்கு ஒப்பீனியன் கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. என்ன மனோ, வீட்ல தான் ஃப்ரீயா பேசி பழக முடியல. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாம இருந்தோம். இப்போ இங்க யாருமே இல்ல மனோ. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நம்ம ஒன்னாவே இருக்கோம். இப்ப கூட என்ன பத்தி உங்களால எந்த கருத்தும் சொல்ல முடியாதா? பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. சரி, ரொம்ப நீட்டி விளக்காம ஒரே ஒரு வார்த்தையில கூட சொல்லலாமே. ராட்சசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இங்க சாப்பிட வந்துட்டு சாப்பிட விடாம தொண தொணன்னு பேசிட்டு இருக்கேன்ல, அதனாலதான் சொன்னேன். எனக்கு என்னவோ என்னோட எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள்
எல்லாத்தையும் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அப்பதான் நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்ப இங்க நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே, தொந்தரவா என்ன மூணாவது மனுஷங்களும் இல்லையே. அவங்க வந்துட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்கள கூட்டிட்டு போய் சைட்டெல்லாம் காட்டுறேன். அப்படியே செய்கிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நல்லது. ஓகே. என்னம்மா சாப்பிட்றீங்க? எனக்கு இட்லி மட்டும் போதும். இட்லி மட்டும் போதுமா? போதுங்க. சரி. சப்ளையர் சார், இதோ வரேன் சார். நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க, நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் சாப்பிட்டுட்டு வரேன். நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாருமா. நீ கிளம்பி ரெடியாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு போன்ல சொன்னாரு. வரமாட்டான், அந்த ஆளு வரமாட்டான். நம்பாத, இனி அந்த ஆளை நம்பாத. அருணா, ரெடி ஆயிட்டியா? ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த தாடி எடுக்க மனசு வந்துச்சு? அண்ணி எடுக்க சொல்லிருப்பாங்க, அதான் அண்ணன் எடுத்துட்டாரு.
கரெக்ட் மகி. நான் தான் உங்க அண்ணனை தாடி எடுக்க சொன்னேன். அப்போ பொண்டாட்டி பேச்ச தட்டக்கூடாதுன்னு மாப்பிள்ள இப்பவே ஆரம்பிச்சிட்டாரா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, அப்படியே பண்ணு. So what? I'll call you later. மா, இட்லி தீந்து போச்சான். வேற எதனா ஐயோ சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாங்க, ரொம்ப ஹெவி ஆயிடும். எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும். இல்லம்மா, நீங்க பிடிச்சதான் சாப்பிடணும். பக்கத்து ஹோட்டல்ல இட்லி நல்லா இருக்கும். வாங்க அங்க போய் சாப்பிடலாம். பரவாயில்லைங்க, காஃபி மட்டும் போதும். இல்லம்மா, வாங்க, இங்க பக்கத்து தான் ஹோட்டல் இருக்கு. சரி. வாங்க அங்க போய் சாப்பிடலாம். வாங்க.